ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் பங்குனி மாத கிரகத்தில் ரிஷபராசியை பற்றி பார்க்க போகிறோம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த பங்குனி மாதமானது பரணி நட்சத்திரத்தில், பொதுவாகவே பங்குனி மாதம் பரணி நட்சத்திரத்தில் பிறக்குது. நட்சத்திரம் பரணி, யோகம் சித்தயோகத்துடன் பிறக்கிறது. சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே இந்த பங்குனி மாதமானது பிறப்பது மிக சிறப்பு தான். இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தால், இந்த புது ஆண்டு அதாவது புது மாதம் பிறந்தால் ஒரு சிறப்பு தான். ரிஷபராசிக்கு இந்த பங்குனி மாதம் மிக சிறப்பாக இருக்கும் என்றே கூறலாம். ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. வீழ்ந்து கிடந்தது எடுத்து தூக்கி விடுற மாதிரி. 11 சூரியன் வருவார். அரசாங்கத்தால் லாபம் உண்டு. பலவிதமான முட்டுக்கட்டைகள் கொஞ்சம் கொஞ்சம் விலகும். ஒரு சிலருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகும். மாணவர்களுக்கு படிப்பில் நாட்டம் மிக மிக அதிகமாகும். விவசாயிகளுக்கு மகசூல் லாபம் ஒரு 50% வந்து சேரும். உத்தியோகஸ்தர்கள்னு எடுத்துக்கொண்டு அவங்க ஈஸியாக மேலே அதிகாரியுடைய ஆதரவை பெறுவாங்க. ஒரு சிலருக்கு தடைகள் வந்து நிற்கும். அது எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய ஜாதக அமைப்பை பார்த்தா தான் தெரியும். ஜாதகத்தில் திசா புத்தி அந்தரம், டிகிரி கோண பார்வை இதெல்லாம் நன்கு வாங்கியிருந்தால் அந்த கோச்சார பலன்கள் இருக்கக்கூடிய அமைப்பு பாதிக்காது. அதுவும் சரியில்லாமல் இதுவும் சரியில்லாமல் இருந்தால் தான் கொஞ்சம் இதாகும். ரெண்டாவதாக, இந்த பங்குனி மாத கிரகங்களை பொறுத்தவரையில் யாரையும் நம்பி கடன் கொடுத்து விட வேண்டாம். இவர்களுக்கும் சிக்கல் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது. ஒரு சிலர் புதுசாக தொழில் ஆரம்பிப்பதற்கு முயற்சி எடுப்பாங்க. அதை தள்ளி போகிறது மிக நல்லது. ஏன்னா அதை அவங்க ஒரு சில நேரங்களில் அகலக்கால் வச்சு அவங்க மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதனால் அதை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். பலவிதமான நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கும் என்றாலும் இந்த காலகட்டத்தில் மிக பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. அப்போ தான் அவர்கள் பழுத்த கனியை பறிக்க முடியும் என்று கூறலாம். விவசாயிகளுக்கு லாபமும் இருக்கும், ஆனால் எதிர்பார்த்த லாபம் இருக்காது. புதுசாக தொழில் தொடங்குறவங்க மற்றும் மாணவர்கள் அவர்களுடைய கல்வி நிலை சற்று சீராக வாய்ப்பு உண்டு. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏற்கனவே ஒரு சிலர் வெளிவட்டார பழக்கங்களை நம்பி பணத்தை விட்டுருப்பாங்க. அதனால் அவங்க இனிமேலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை பரணி நட்சத்திரத்தில் ஆரம்பிப்பதால், அதுவே சுக்கிரனுடைய நட்சத்திரம். ரிஷபராசி சுக்கிரனுடைய வீடு தான். சுக்கிரன் செய்ய மாட்டார் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அதனால் ஒரு சில காரியங்கள்லேருந்து அவங்க பெரிய பெரிய காரியங்களில் ரொம்ப அகலக்கால் வைக்காமல் நார்மலாக ஈடுபடுவது மிக 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 சிறப்பு என்றே கூறலாம். அதுக்கடுத்து பின்னாடி வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம ரொம்ப பிஸியாகக்கூடிய அமைப்பெல்லாம் பின்னாடி ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும், பிஸியாக இருப்போம். நம்மளை பிடிக்க முடியாதுன்னு சொல்லலாம். இப்போ உள்ள காலம் மட்டும் இந்த மாதிரி ரொம்ப சூதானமாகவும் சூட்சமமாகவும் யாரிடமும் நிதானமாகவும் அதிகமாக பழகாமல் லிமிட்டாகவும் இந்த காலகட்டம், இந்த பங்குனி மாத காலகட்டம் உண்டு. ஒரு சிலருக்கு அரசாங்க ஆதரவும் உறுதியாக வரும். ஒரு சிலருக்கு அரசாங்கத்தால் விரயம் வராது, செலவு வராது, மந்தமாக இருக்கும் இந்த பங்குனி மாத கிரகத்தை பொறுத்த வரைக்கும். அதனால் இவர்கள் எல்லா வகைகளிலும் சற்று நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் சமயோஜித புத்தியோடு நடந்து கொண்டால் பங்குனி மாதத்தில் நாம் மன நிம்மதியோடு இருக்கலாம் என்று கூறுகிறது சாஸ்திரம். இந்த ரிஷபராசி நேயர்கள் மீண்டும் எல்லா விதமான வளங்களையும் ஆண்டவனுடைய ஆசியையும் பெற்று நலமுடன் இந்த பங்குனி மாதத்திலே அவர்கள் இருக்க வேண்டும் என
நான் எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.